சார் போலீஸ் பக்ருதீன் என்பவருக்கு வந்து சிறையில் வந்து ரொம்ப வந்து அச்சுறுத்தலாக இருக்குன்னு சொல்லிட்டு முஸ்லீம் அமைப்புகளை சேர்ந்தவங்கலாம் போராடுறாங்க. அவர் பொன்னி அரிசி உள்ளே வச்சு சாப்பிட்டுருக்காரு சார். அக்ரூட் இருக்கு, அக்ரூட் சாப்பிட்றாரு, முந்திரி சாப்பிட்றாரு, பாதாம் சாப்பிட்றாரு, பிஸ்தா சாப்பிட்றாரு, இதெல்லாம் உள்ளே சாப்பிட்றாரு. சிக்கன் 65 சாப்பிட்றாரு, கோதுமை முட்டை தோசை சாப்பிட்றாரு. இதையெல்லாம் வந்துட்டு தவறுன்னு சொல்லி தான் வந்து சையத் ஆசிஃப்ன்ற ஒரு அதிகாரி வந்து உயர் அதிகாரிக்கு தகவல் கொடுக்குறாரு. இந்த சிறைவாசிகளை வந்து அடிமை போல வந்து உள்ளே வந்து அதை பயன்படுத்திருக்காங்க. இது சம்மந்தமாக வந்துட்டு நாங்கள் வந்து சிறைத்துறை அதிகாரிட்ட புகார் கொடுக்க தான் போகிறோம். நாங்கள் 16ஆம் தேதி வந்து அவர் வந்து கொலை வெறியோட மிக கொடூரமாக வந்து உள்ளே வந்து அவர் வந்து அடிச்சிருக்காரு. கொடூரமான உள்ளே அடித்து அவருக்கு வந்து காயங்கள் ஏற்படுது. இந்துக்களுக்கு ஒரு நியாயமும் இஸ்லாமியர்களுக்கு ஒரு நியாயமும் நீங்கள் சொல்ல வரீங்களா? நீ எப்படி வந்து எனக்கு எதிராக நீ வந்து ரிப்போர்ட் போடுவேன், நீ ஒரு இஸ்லாமியா இருந்துட்டு இந்த வேலையை செய்யக்கூடாது, இது தப்பு சார். ஒரு தண்டனை பெற்று சிறைக்குள்ள இருக்கிறவங்க இந்த மேலே ஒரு அதிகாரி மிரட்ட முடியுமா சார்? மிரட்டுறாங்களே, மிரட்டி தான் சார் நடந்துருக்கு சார். அடிச்சிருக்காங்க சார், எப்பயாவது பதிவாயிருக்கு சார். அவர் ஒன்றும் பெரிய தியாகி கிடையாது. இந்திய தேசிய லீக் கட்சியினுடைய தலைவர் வந்து பார்த்தீங்கன்னா தடாரங்கன் வந்து தொடர்ந்து போலீஸ் பக்ருதீனுக்கு வந்து ஆதரவாகவே இருக்கு. அவர் ஒன்றும் தியாகி இல்லை. அடிச்சிருக்காரு, கொடுமையாக அடிச்சிருக்காரு, வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க. 16ஆம் தேதி மதியானம் 1:15 மணிக்கு அடிச்சிருக்காரு. அவர் ஆண்ட்ராய்ட் ஃபோன் உள்ளே வச்சிருக்காரு சார். இப்போ இதெல்லாம் நல்லா அனுபவிச்சுட்டு வெளியில் வந்து தீவிரவாத செயலை செய்கிறாங்க. இது அதுவே ஊக்குவிக்குன்னு சொல்ல வரீங்களா? ஆமாம், தீவிர ஊக்குவிக்க தான் சார் செய்யணும். உள்ள சொகுசாக இருந்தால் தவறு செய்ய மாட்டாங்க. துணை போகக்கூடிய செயல்களில் ஈடுபடும் நபர்கள் யாராக இருந்தாலும் கடுமையான நடவடிக்கை எடுத்தால் மட்டும்தான் சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு பேச இருப்பது பாரத் இந்து முன்னணி கட்சியின் தலைவர் திரு ஆர்.டி. பிரபு அவர்கள். சார் வணக்கம் சார். வணக்கம் சார். போலீஸ் பக்ருதீன் என்பவருக்கு வந்து சிறையில் வந்து ரொம்ப வந்து அச்சுறுத்தலாக இருக்குன்னு சொல்லிட்டு முஸ்லீம் அமைப்புகளை சேர்ந்தவங்கலாம் போராடுறாங்க. அதை பற்றி முற்றிலுமான அது பொய்யான தகவல் சார். ஏன்னா போலீஸ் பக்ருதீன் வந்து மிகப்பெரிய ஒரு தீவிரவாதி. அவர் வந்து அவருக்கு வந்து சிறையில் இருக்கக்கூடிய சலுகைகள் போல எந்த ஒரு கைதிகளுக்கும் சிறையில் வந்து கிடையவே கிடையாது. சிறையினுடைய சட்டத்திட்டங்களை மீறி அவருக்கு வந்து சலுகைகள் வந்து கொடுத்துருக்காங்க. அவருக்கு என்ன அச்சுறுத்தல் இருக்குது, என்ன அச்சுறுத்தல் இருக்க போகுது அவருக்கு சொல்லுங்கள். எந்த அச்சுறுத்தலும் கிடையாது. சரிவர உணவுலாம் கொடுக்க மாட்டேங்கிறாங்க, துன்புறுத்துறாங்கன்னு குறிப்பாக சொல்லி சார். அவர் பொன்னி அரிசி உள்ளே வச்சு சாப்பிட்டுருக்காரு சார். அக்ரூட் இருக்கு, அக்ரூட் சாப்பிட்றாரு, முந்திரி சாப்பிட்றாரு, பாதாம் சாப்பிட்றாரு, பிஸ்தா சாப்பிட்றாரு, இதெல்லாம் உள்ளே சாப்பிட்றாரு. சிக்கன் 65 சாப்பிட்றாரு, கோதுமை முட்டை தோசை சாப்பிட்றாரு. இதையெல்லாம் வந்துட்டு தவறுன்னு சொல்லி தான் வந்து சையத் ஆசிஃப்ன்ற ஒரு அதிகாரி வந்து உயர் அதிகாரிக்கு தகவல் கொடுக்குறாரு. அதனால் அவர் வந்து கொலை மிரட்டல் வந்து 11ஆம் தேதி வந்து போன மாதம் வந்து டிசம்பர் மாதம் 11ஆம் தேதி கொலை மிரட்டல் வந்து போலீஸ் பக்ருதீனால் விடுக்கப்பட்டிருக்கிறது. இது சம்பந்தமாக வந்து M3 காவல் நிலையத்தில் வந்து வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாத இந்து சிறைவாசிகளை வந்து அடிமை போல வந்து உள்ளே வந்து அதை பயன்படுத்தியிருக்காங்க. இது சம்மந்தமாக வந்துட்டு நாங்கள் வந்து சிறைத்துறை அதிகாரிட்ட புகார் கொடுக்க தான் போகிறோம். நாங்கள் இந்துக்களுக்கு ஒரு நியாயமும் இஸ்லாமியர்களுக்கு ஒரு நியாயமும் நீங்கள் சொல்ல வரீங்களா? இல்லை, அது எப்பவுமே வந்து சிறைத்துறையில் இருக்குதான். ஆமாம், சிறையில் வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து சட்டத்தை அது சம்பந்தமாக நாங்கள் புகார் கொடுத்துருக்கோம். இதே நம்ம சேனலில் கூட இங்கே பேசி கூட சரியான முறையில் வந்து இப்போ இருக்க டிஜிபி வந்து நல்ல முறையில் நடவடிக்கை எடுக்கிறார். அது வந்து பாகுபாடுல இந்து முஸ்லீம் கிறிஸ்டின்லாம் கிடையாது, யாரும் தான் நடவடிக்கை ஸ்ட்ரிக்டாக எடுக்கிறார். அதை வந்து இவங்களால ஜீரணம் பண்ண முடியல, ஜீர்ணிக்க முடியல. 3 சிறை கைதிகளை வந்து அவருக்கு வந்து பணியாளராக வந்து நியமனம் பண்ணுறாங்க. ஒருத்தர் வந்து துணி துவைக்கிறார், ஒருத்தர் வந்து அவர் ரூம் வந்து கிளீன் பண்ணுறாரு. அவருக்கு சிறைத்துறை இருக்க அதிகாரிகள் இல்லை, கைதிகள் அந்த மாதிரி பணி செய்ய. இன்னொருத்தர் வந்து சிறைத்துறையை வந்து அவருடைய இருக்கக்கூடிய சிறை அறையை வந்து ஒருத்தர் வந்து கிளீன் பண்ணுறாங்க. இன்னொரு நபர் வந்து பார்த்தீங்கன்னா துணி துவைக்கிறாங்க. அது அதே இஸ்லாமியர்கள் அவங்க கூட சேர்ந்தவங்களா? இல்லை, சிறை இந்து கைதிகள் தான் வந்து அப்போ மிரட்டப்பட்டு இந்த மாதிரி வேலைலாம் பார்க்குறாங்க. மிரட்டப்பட்டு இருக்கலாம், நிச்சயமாக இருக்கும். அவங்க வந்து அதாவது ஒரு 6 ஆண்டுகளுக்கு முன்பு பார்த்தீங்கன்னா ஸ்டார் ஹோட்டல்ஸ் மாதிரி வந்து புழல் சிறையை வந்து பயன்படுத்துனாங்க. உள்ளே இருக்கக்கூடிய இஸ்லாமிய பயங்கரவாத அமைப்பை சார்ந்த தீவிரவாதிகளை வந்து அதை ஃபோட்டோ எடுத்து வந்து வெளியிட்டாங்க. சார், நம்ம ஒரு குற்றஞ்சாட்டை வைக்கிறோம்னா உண்மைத்தன்மை இல்லாமல் இப்போ நீங்கள் எப்படி உங்களுக்கு நாங்கள் ஜெயிலுள்ளே இருந்தோம் சார். இந்த தகவல்லாம் எங்களுக்கே தெரியும் சார். நாங்கள் இதை பலமுறை சொல்லியிருக்கோம். இப்போ ஏன் இந்த விஷயத்தை நாங்கள் வெளியே கொண்டு வரோம் கேட்டிங்கன்னா, இன்றைக்கி வந்து சையத் ஆசிஃப்ன்ற ஒரு அதிகாரி, நேர்மையான அதிகாரி, அந்த அதிகாரியை வந்து நீ வந்து 11ஆம் தேதி வந்து டிசம்பர் மாதம் 11ஆம் தேதி கொலை மிரட்டல் விடுக்கிறாரு. அது சம்பந்தமாக M3 காவல் நிலையத்தில் புகார் பதிவு செய்யப்படும். அவர் ஒரு இஸ்லாமியர் அதிகாரி. ஆமாம், அவரும் இஸ்லாமிய ஒரு அதிகாரி தான். நீ வந்து திரும்ப என்ன பண்ணுறாரு, 16ஆம் தேதி வந்து அவர் வந்து கொலை வெறியோட
மிக கொடூரமாக வந்து உள்ள வந்து அவர் வந்து அடிச்சிருக்காரு. கொடூரமான உள்ள அடித்து அவருக்கு வந்து காயங்கள்லாம் ஏற்பட்டிருக்கு. ஸோ அது வந்து ஏன் அவர் என்ன சொல்லி அடிக்கிற, நீ இஸ்லாமிய ஒரு கைதியாக இருந்துட்டு நீ வந்து அறாம் வேலை செய்கிறீங்க, இது தவறு, நீ செய்கிறது அறாம், நீ எப்படி வந்து இஸ்லாத்துக்கு எதிராக செயல்படுவ, நான் இஸ்லாத்தை விட இந்த இஸ்லாமிய சமுதாயத்துக்காக போராடி தான் சிறையை வந்திருக்கேன், அந்த மாதிரி சொல்லி அவர் அந்த மாதிரி சொல்லி மிரட்டுறாரு. நீ எப்படி வந்து எனக்கு எதிராக நீ வந்து ரிப்போர்ட் போடுவ, நீ ஒரு இஸ்லாமியா இருந்துட்டு இந்த வேலையை செய்யக்கூடாது, இது தப்பு. சார் ஒரு தண்டனை பெற்று சிறைக்குள்ள இருக்கிறவங்க இந்த மாதிரி ஒரு அதிகாரியை மிரட்ட முடியுமா சார்? மிரட்டுறாங்களே, மிரட்டி தான் சார் நடந்திருக்கு சார், அடிச்சிருக்காங்க சார், எஃப்ஐஆர் பதிவாயிருக்கு சார். அவருக்கு வந்து எஃப்ஐஆர் பதிவாகாமல் கிடையாது சார். அதே மாதிரி முன்னாடியும் பன்னா இஸ்மாயில் உள்ள சிறை உள்ள இருக்கும்போதும் இதே தவறு தான் நடந்தது. அப்போவும் வந்து சிறை காவல்துறை அதிகாரிகளுக்காக சென்னை சென்ட்ரலில் வந்து நாங்கள் ஆர்ப்பாட்டம் பண்ணோம். அவங்க மீது கடுமையான நடவடிக்கை சொன்னாங்க, நாங்கள் ஆர்ப்பாட்டமே செஞ்சுருக்கோம். இந்த இஸ்லாமிய வந்து தீவிரவாதிகள் வந்து எப்பவுமே வந்து காவல்துறை அதிகாரிகளை வந்து மிரட்டுவானுங்க, அடிப்பானுங்க, வதிப்பானுங்க, இதான் இவங்களுக்கு வேலையா. ஏன் நீதிமன்றத்தில் நீதிபதி முன்னால தூன்னு சொல்லி துப்புனால தான் சார் நீதிமன்றத்தை மதிக்கல சார். ஒட்டுமொத்தமா நம்ம இஸ்லாமியர்கள்னு சொல்லக்கூடாது சார், அதுல இருக்கிறவங்க தீவிரவாதிகள். நான் ஒட்டுமொத்த இஸ்லாமிய மக்களை வந்து சார்ந்து நாங்கள் பேச மாட்டோம். ஏன்னா இஸ்லாமியர்கள் எவ்வளோ நல்லவங்க இருக்காங்க, இன்னைக்கும் பயணம் செஞ்சுட்டு தான் இருக்காங்க, மக்களோட மக்கள் வாழ்ந்துட்டு தான் இருக்காங்க, அவங்கள அங்கே மதிக்க தயாரிக்காங்க. ஆனால் நீங்கள் இஸ்லாமிய பேர் வச்சு தீவிரவாதம் பண்ணுறவங்களை யாருன்னு சொல்ல முடியும்? சொல்லுங்க, யாருன்னு சொல்ல முடியும்? இப்போ ஊடகங்கள்ல வட இந்தியர்கள் தான் இங்க அதிகமா வந்து புலம்பெயர்ந்துட்டாங்கன்னு சொல்றாங்கல்ல, அப்போ வட இந்தியர்கள் சொல்ல அது என்ன அர்த்தம்? அப்போ அது மட்டும் எப்படி குறிப்பிட்டு சொல்றாங்க? அது மாதிரி நாங்க வந்து யாருன்னு புண்படுறதுக்காக சொல்ல, தீவிரவாதியை யாருன்னு சொல்றது? அப்ப யாரு அவங்க? எதுக்காக போராடி ஜெயிலுக்கு போறாங்க, எதுக்காக கொலை பண்றாங்க? அது இஸ்லாம் மதத்துக்காக தான் கொலை பண்றாங்க. அப்ப எதை நீங்க குறிப்பிட்டு சொல்ல முடியும்? அப்ப அது தப்பு தானே. அவர் ஒன்றும் பெரிய தியாகி கிடையாது. இந்திய தேசிய லீக் கட்சியினுடைய தலைவர் வந்து பாத்தீங்கன்னா தடாரகம் என்பவர் வந்து தொடர்ந்து போலீஸ் பக்ருதீனுக்கு வந்து ஆதரவாகவே இருக்கு. அவர் ஒன்றும் தியாகி இல்லை. அவருக்கு உள்ள வந்து சிறையை உள்ள வந்து கொடுமைப்படுத்தப்படுறாங்க, அவரை யாரும் வந்து சந்திக்கிறது அனுமதிக்கப்படுறதில்ல, உணவு சரியான முறையில் கொடுக்கறது இல்லை, இப்படியெல்லாம் வந்து சொல்லிட்டு இருக்காரு. இதற்காக அவர் போராட்டம் பண்றாரு. சிறை 10ஆம் தேதி வந்துட்டு புழல் சிறை முன்பு முற்றுகை போராட்டம் வந்து சிறை முற்றுகை போராட்டம் சொல்லி வச்சிருக்காரு. அது சம்பந்தமா இன்னைக்கு பாரதிய ஜனதா முன்னணி சார்பாக சென்னை மாவட்டம் சதீஷ் என்பவர் புகார் கொடுத்திருக்காரு. அந்த போராட்டத்தை வந்து நீங்க தடை பண்ணணும், இது வந்து தீவிரவாதத்துக்கு ஆதரவாக நடக்கக்கூடிய ஒரு போராட்டம், இது ஜனநாயக விரோதமான செயல், சட்டத்துக்கு புறமான செயல்னு சொல்லி புகார் கொடுத்துருக்கோம். அப்போ ஒரு அதிகாரியை நீ தாக்குறீங்க, அதிகாரியை அடிக்கிறீங்கன்னு சொன்னா அரசு இயந்திரம் என்ன பண்ணிட்டு இருக்குன்னு தான் எங்களுடைய கேள்வி. அப்போ நான் என்ன கேட்குறேன்னா, உங்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு சொல்றது, ஜனநாயகத்துக்கு எல்லாத்துக்கும் வழிவாக இருக்குல்ல, நீ என்ன பண்ணா கோர்ட்டில் ரிட்டு போட்டு போ, கர்நாடகா ஜெயிலில் போய் எங்கன்னா இரு, ஆந்திரா ஜெயிலில் இரு, தீகா ஜெயிலுக்கு போ. அப்படி போகலாமா? இருக்கு இடம் கேளுங்க, நீதிமன்றத்தில் போய் நாடி போங்க. தமிழ்நாட்டில் எங்களுக்கு பாதுகாப்பு இல்லை, சிறையில் எங்களுக்கு பாதுகாப்பு இல்லை, கேட்டு வெளியில் போ, சட்டப்படி வெளியில் போயிரு. ஏன் உங்களுக்கு எதுக்கு புழல் ஜெயில ஏன் இருக்க? இங்கே தான் பாதுகாப்பு இல்லை, இவங்க தான் அடிக்கிறாங்க, பொறுமைப்படுத்துறாங்க, சாப்பாடு போடலன்னு சொல்கிறீங்க. எல்லாமே போய், முற்றிலும் போய். நாங்கள் ஜெயிலில் இருக்கும்போது நாங்கள் புகார் கொடுத்த அடிப்படையில் தான் பிசிபி சாப்பாடை கட் பண்ணுறாங்க அதிகாரி. இப்போ இருக்கக்கூடிய பிசிபி சாப்பாடுனா அது என்ன சாப்பாடு? காசு கொடுத்து சாப்பிட்றது, காசு கொடுத்து சாப்பிட்றது. அதுக்கு அங்கே இருக்கக்கூடிய ஒரு சில சிறை காவல் அதிகாரிங்க இந்த போலீஸ் பக்கத்தில் தூண்டிவிட்டு அவர் வந்து வழக்கு தொடர்றாரு. எங்களுக்கு வந்து சாப்பாடு பிசிபி வந்து வேணும்னு சொல்கிறார். நீதிபதி வந்து சரியான முறை விளக்கம் கேட்டு சிறையில் வந்து உணவு போடுறாங்களே, அப்புறம் என்ன காசு கொடுத்து சாப்பிட்றது? சிறை வந்து தண்டிக்கப்பட்டது தவறு செய்த தவறை உணர்றதுக்காக தான் சிறை. உள்ள போய் கோர்த்து தின்னுட்டு நீ வெளில வந்து திருப்பி தப்பு பண்ணுறதுலாம் வந்து இல்லைன்னு சொல்லி அந்த கேஸை டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா? இவர் தூண்டி விடுறாங்க. இவர் கேஸ் போட்டதுனால உள்ள வந்து வளம் வராது, ஜெயிலுக்குள்ள ரொம்ப சுதந்திரமா வளம் வராது. ஒரு செல்லுன்னு ஒன்று சொல்லி போக முடியாது ஜெயிலுக்குள்ள. இவர் வந்து ரொம்ப சுதந்திரமா வளம் வராரு. இவர் வந்து தன்னோட செல்வாக்கை உயர்த்திக்கிறார், வழக்கு தொடர்ந்து செல்வாக்கை உயர்த்துறாரு. அதே போல பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டைம் வந்து இன்னொரு வழக்கு ஒன்று தொடர்றாரு. எங்களுக்கு வந்து உள்ள வந்து காவல்துறை அதிகாரிலாம் அடிச்சுட்டாங்க, எனக்கு வந்து அதனால உடல்நிலை வந்து பாதிக்கப்பட்டிருக்குன்னு சொல்லிட்டு அவங்க மனைவி சொல்ல புகார் இது நீதிமன்றம் வந்து வழக்கு தொடர்றாங்க. நீதிமன்றமும் அவருக்கு வந்து மருத்துவ சிகிச்சை அளிக்க சொல்லி உத்தரவு பிறப்பிக்கிறாங்க. சென்னை ஸ்டான்லி ஹாஸ்பிட்டலில் மருத்துவ சிகிச்சை எடுத்துட்டு வரும்போது போலீஸ் பக்கத்தில் உள்காயங்களும் வெளிக்காயங்களும் இல்லை, எலும்பு முறிவுகளும் எதுவும் இல்லை, அவர் வந்து ஆரோக்கியமாக தான் இருக்கார் சொல்லி சென்னையினுடைய ஸ்டான்லி மருத்துவர்கள் வந்து சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்க. அப்புறம் என்ன, நீ சொல்றது முற்றிலும் போய் இல்லையா? நீதிமன்றத்தோட நேரத்தை வீணடிக்கிறேன். அப்ப எதற்காக அந்த மாதிரி வேலை பார்க்குறாங்க? சீன் கிரியேட் பண்றாங்க, ஜெயிலுக்குள்ள அவர் சுதந்திரமா இருக்குன்னு ஆசைப்படுறாரு. இப்போ வந்து இப்ப நெருக்கடி இருக்கு. ஆமா, இப்ப நெருக்கடி இருக்கு. நெருக்கடியில ஒரு ஜெயிலுக்குள்ள எல்லா கைதி போல நீ இருக்கணும் சார். அந்த நெருக்கடி எப்படி அவங்க சொல்றது வந்து எனக்கு நெருக்கடி இருக்கு, நான் அச்சுறுத்தாங்க, உணவு சரி. இதுக்கு முன்னாடி அவர் சுதந்திரமா இருந்தாரு, அந்த நெருக்கடி அந்த சுதந்திரத்தை இப்ப பறிக்கிறாங்க. ஓகே, ஒரு அதிகாரிகள் இருக்கும்போது ஒரு சில அட்ஜஸ்ட்மெண்ட்டுகள் உள்ள பண்ணிடுறாங்க.
நேர்மையான அதிகாரிகள் வரும்போது அது நடக்காது. சிறை ரூல்னு ஒன்று இருக்கு இல்லைங்களா, ஜெயிலுக்குள்ள வந்து பாதம், பிஸ்தா, முந்திரி, அக்ரூட்டு இதுக்கெல்லாம் அலோடே கிடையாது. இதெல்லாம் அலோடே கிடையாது. ஊறுகாய், பகோடா, காசு கிடைக்குன்னு கூட சொல்றாங்களே. இருக்குதா சார்? அதுதான் சார் தப்பு. நாங்கள் புகாரே கொடுத்துருக்கோம். இருக்கு. அந்த அதிகாரி மேல தான் இப்போ வந்து நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு. இப்பவும் அந்த நேர்மையான அதிகாரி, இப்போ நீங்க சொல்றீங்க காசுக்கு தான் எல்லாம் கிடைக்குதுன்னு சொல்றீங்க, நேர்மையான அதிகாரியும் உள்ள இருக்காங்கல்ல, சிறைக்குள்ள சிறை காவலர்கள் நேர்மையான அதிகாரிகள் உள்ள இருக்காங்களே, அந்த அதிகாரிகளை வந்து நடவடிக்கை எடுத்ததுனால்தான் நீ வந்து செய்த தவறுன்னு சொல்லி அதே இஸ்லாம் மதத்தை சார்ந்த ஒரு அதிகாரி தானே போட்டு நீ அடிச்சு துன்புறுத்திருக்க. அடிச்சிருக்காரு, கொடுமையா அடிச்சிருக்காரு. வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க. 16ஆம் தேதி மதியானம் 1:15 மணிக்கு அடிச்சிருக்காரு அவர். பதிவு பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, ஆண்ட்ராய்ட் ஃபோன் உள்ள வச்சிருக்காரு சார். ஆண்ட்ராய்ட் ஃபோனு நைட்டில் வந்துட்டு போலீஸ் செக்கிங் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல வந்து பழம் தண்டி உள்ளே வச்சிருது. அவங்க தேவைன்றப்போ அது பழம் தண்டிட்டு ஃபோன் எடுத்துட்டு வெளியில் பேசிட்டு வர்றது. இதெல்லாம் வந்து அதிகாரிங்க பார்த்து ரிப்போர்ட் போட்டு அந்த மேலே வந்து அதுவும் வழக்கு பதிவு பண்ணிருக்காங்க. தகவல் கிடைச்சிருக்கு. ஆமாம், ஒரு மொபைல் யூஸ் பண்ணி. ஆமாம், இல்லை வழக்கு பதிவு பண்ணி பேப்பர்லேயே வந்திருக்கு, ஊடகங்கள்லாம் வந்திருக்கு, அந்த செய்தியெல்லாம் வந்திருக்கு. இந்த மொபைல் வச்சிருக்கிறது எல்லாமே ஊடகத்தில் வந்த செய்திகள். அது மட்டும் இல்லாமல் இவர் வந்து சிறையில் போய் பார்க்குறேன்னு சொல்லி தலாரிகம் சொல்கிறாரு இல்லைங்களா. இந்த போன மாதத்துலேருந்து இந்த 1ஆம் தேதி வரைக்கும் குறைஞ்சது ஒரு 7 முறை வந்து அவருடைய வழக்கறிஞர்கள் போய் அவரை சந்திச்சிருக்காங்க. போலீஸ் பகுதியில் வழக்கறிஞர்கள் சந்திச்சிருக்காங்க, அவர் பேசியிருக்காங்க. அப்போ அவர் பாதிப்புன்னா அவங்க வழக்கறிஞர் மூலியமா தகவல் வெளியே வராதுங்களா? அவங்க வழக்கறிஞர் வழக்கு தொடர மாட்டாங்களா? புகார் கொடுக்க மாட்டாங்களா? எல்லாருக்குமே வந்து ஜனநாயக ரீதியில் உரிமைகள் உண்டு. ஒரு தனி மனித தாக்குதல் யார் செய்தாலும், அரசு செய்தாலும், தனி மனித தாக்கல் உள்ள வந்து அவர் கொடுமை இருந்தாலும் வழக்கு தொடரலாம். ஆனால் அதில் உண்மைத்தன்மை இருக்கும். இவருடைய சுதந்திரத்துக்காக உள்ள இருக்கக்கூடிய அதிகாரிகளை அச்சுறுத்துவதற்காக ஒரு சீன் கிரியேட் பண்றாரு. சீன் கிரியேட் பண்ணி தன்னுடைய சுதந்திரத்தை வந்து இன்னும் வந்து விரிவாக்கம் செய்யலான்னு பார்க்குறாரு. அது வந்து தவறு இல்லைங்களா? அது எப்படி உள்ள சிக்கன் 65 கிடைக்குது, உள்ள பொன்னி அரிசி கிடைக்குது, இதெல்லாம் யார் தர்றது? இதெல்லாம் விரிவான நடவடிக்கை எடுக்கணும். இப்போ இதெல்லாம் நல்லா அனுபவிச்சுட்டு வெளியில வந்து தீவிரவாத செயலை செய்யறாங்க, இது அதுவே ஊக்குவிக்குன்னு சொல்ல வரீங்களா? ஆமா, தீவிர ஊக்குவிக்க தான் சார் செய்யும். உள்ள சொகுசா இருந்ததுன்னா நீ தவறு செய்ய மாட்டானா? நீங்க இப்போ புகார் கொடுத்தது என்னவா கொடுத்துருக்கீங்க? இதுக்கு எதிர்ப்பாகவும் இந்த போராட்டம் நடத்தக்கூடாது. இவர் வந்து உள்ள சிறைவாசிகள், அதாவது இவர் வந்து இவ்வளவு இந்த தவறெல்லாம் செய்யறாரு, இவர் மேலே வந்து நடவடிக்கை எடுக்கணும். அவர்களுக்கு உடந்தையாக இருக்கக்கூடிய அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்கணும். சையத் ஆசித் என்றக்கூடிய டெப்டி சூப்பரண்ட் ஆஃப் போலீஸ், டெப்டி போலீஸ், அவர் வந்து உள்ளே வந்துட்டு அவர் வந்து அடிச்சிருக்காங்க, அவருக்கு வந்து துன்புறுத்தியிருக்காங்க அந்த போலீஸ் பக்ருதீன். இவராலேயோ இவரை சார்ந்த தீவிரவாத அமைப்புகள் வெளியில் இன்னும் மறைமுகமாக இருக்காங்க. அவருக்கு அதனால் அந்த போலீஸ் பக்ருதீனால இவருக்கோ இவர் குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கோ உயிருக்கு அச்சுறுத்தல் இருக்கிறது. இவர்களை பாதுகாக்க தமிழக அரசு நடவடிக்கை, இந்த அதிகாரியை பாதுகாப்பதற்கு தமிழக அரசு நடவடிக்கை எடுக்கணும். அது மட்டுமல்லாமல் 10ஆம் தேதி வந்துட்டு சிறை முற்றுகை போராட்டம் வச்சிருக்காங்க. அந்த முற்றுகை போராட்டம் முற்றிலும் தவறு. தீவிரவாதத்துக்கு ஆதரவான சிறை முற்றுகை போராட்டம். அந்த போராட்டத்தை சென்னை மாநகர காவல்துறை அதிகாரி, சென்னை மாநகர ஆணையாளர் அவர்கள் தடுக்கணும். அங்கே போராட்டத்துக்கு வரக்கூடிய நபர்களை கைது செய்து அவர்களுக்கு தீவிரவாத பின்னணி இருக்கின்றதா என்பதை ஆய்வு செய்து அவர்கள் மீதும் கைது நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்கிறோம். ஏன்னு கேட்டிங்கன்னா, அந்த போலீஸ் பக்ருதீன் வந்து 2013ஆம் ஆண்டு கைது செய்யப்படுறாரு. எதனால் கைது செய்யப்படுறாருன்னா, சேலம் ஆடிட்டர் ரமேஷ், பிஜேபி சார்ந்த ஆடிட்டர் ரமேஷ் கொலை பண்ணுறாங்க. மதுரையில் பாதுகாப்பு சுரேஷை வந்து கொலை பண்ணுறாங்க. அப்புறம் வந்து இவங்கெல்லாம் கட்சி பின்புலத்தோடு இருக்கவங்களா? ஆமாம், பிஜேபி சார்ந்தவங்க, இந்து அமைப்பை சார்ந்த, இந்து முன்னணியை சார்ந்த வெள்ளையப்பனை வந்து வேலூரில் கொலை பண்ணுறாங்க. அம்பத்தூர் பாடியில் வந்துட்டு சுரேஷை வந்து கொலை பண்ணுறாங்க. இந்த வழக்கெல்லாம் தொடர்புடையவர் தான். இது சம்பந்தமாக கைது செய்ய போகும்போது தான் மிகப்பெரிய வந்து அச்சுறுத்தல் வந்து பன்னா இஸ்மாயில்லாம் வந்துட்டு நம்ம காவல்துறை அதிகாரியை வந்து லட்சுமணன் வந்து வெட்டுறாங்க. இதில் வந்து ஒருத்தர் தப்பிச்சு வராங்க. இங்கே வந்து திருப்பதி கொடியை வந்து பல லட்சம் கோடி மக்கள் வந்து தரிசிக்கக்கூடிய திருப்பதி ஏழுமலையான் கொடியை வந்து சென்னை சூளையில் வந்து வழியில் வரும்போது அங்கே வந்து நாச வேலையில் ஈடுபடுறதுக்காக போலீஸ் பக்கத்தில் அங்கே நின்றுட்டு இருக்காரு. குண்டு வச்சு ஏதாவது ஒன்று பண்ணலான்னு சொல்லிட்டு அங்கே நிற்கிறார். அங்கே தற்செயலாக வந்து வீரகுமார் என்றக்கூடிய ஆய்வாளர், இப்போ வந்து ஏசியா இருக்கார். அவர் என்ன பண்ணுறாருன்னா, இவர் கைங்களமாக பிடிக்கிறார். கைது செய்து உயர் அதிகாரிகள்கிட்ட வந்து கொடுக்குறாங்க. அப்போ தான் கைது பண்ணும்போது இவர் வந்து இவரோட பின்னணியே அந்த அதிகாரிக்கு தெரியாது, இவர் தீவிரவாதின்னு அவருக்கு தெரியாது. ஆனாலும் அந்த நாச வேலையை தடுக்கக்கூடிய செயலை அன்றைக்கி இவர் பார்த்து அதை பிடிச்சி கொண்டு போகும்போது தான் இவன் இவ்வளோ பெரிய தீவிரவாதின்றது அன்றைக்கி தெரிய வருது. மிகப்பெரிய நாச வேலை செஞ்சுருப்பாங்க சார். குண்டு வச்சிருந்தா எத்தனையோ லட்சம் பேர் செத்துட்டு இருப்பாங்க சார். இந்தியாவே திரும்பி பார்த்துருக்கும். அப்படியேப்பட்ட ஒரு தீவிரவாதிக்கு என்ன சொல்கிறாங்க, இவரை சுட்டுட்டாங்கன்னு சொல்லிட்டு
என்ன பண்ணுறாங்க, பன்னா இஸ்மாயிலுக்கும் சரி போலீஸ் சுட்டா என்ன பண்ணுறாங்க, ஆட்கொணு மனுக்கு போடுறாரு. போலீஸ் வந்து அவர் வந்து கொடுமைப்படுத்திட்டாங்க, மறைச்சி வச்சுட்டாங்க, எங்கேயோ அவர் வந்து சுட்டுட்டு இருப்பாங்கலாம் வந்து தடாரகிரி தான் மனு போடுறாரு 2013. அப்புறம் தடாரகிரி இந்திய தேசிய கட்சியை சார்ந்த ஒரு நபர்கள்லாம் என்ன பண்ணுறாங்க, ஒசாமா பின்லோட படத்தை வச்சுக்கிட்டு நம்ம இது ஜல்லிக்கட்டு போராட்டம் இருந்தது இல்லைங்களா, அதில் வளம் வராங்க பைக்கில் ஸ்டிக்கரை ஓட்டிக்கிட்டு. இப்போது தற்செயலாக பார்த்தீங்கன்னா ஒசாமா பின்லோடைய புகைப்படத்தை பேனரை சென்னை தாசா மாகாணிலே திருவள்ளிக்கெல்லாம் வச்சுருக்காங்க. இது சம்மந்தமாக புகார் கொடுத்து அவங்களும் எஃப்ஐஆர் பாரதியம் சார்பாக புகார் கொடுத்து எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டிருக்கு, வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு. தொடர்ந்து இந்த தீவிரவாத அமைப்புக்கு இந்த இந்திய தேசிய கட்சி தொடர்ந்து வந்து துணையாக இருக்கு. இது முழுமையாக இவர்களோட பின்னணியை ஆராய்ந்து அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கணும். இது தீவிரவாதத்துக்கு துணை போகிறது அமைப்பு இங்கே வந்து சுதந்திரமாக செயல்பட்டா இது வந்து ஜனநாயகத்துக்கு கேள்விக்குறியாக்கப்படும். உளவுத்துறை அதிகாரிகள், காவல்துறை அதிகாரிகள் இதை பின்பலங்களை ஆராய்ந்து முற்றிலுமாக அந்த கட்சியை சார்ந்த நபர்களை வேறு இருக்க வேண்டும். தீவிரவாதிகள் துணை போகக்கூடிய செயல்களில் ஈடுபடும் நபர்கள் யாராக இருந்தாலும் கடுமையான நடவடிக்கை எடுத்தால் மட்டும்தான் வரும் காலங்களில் தீவிரவாதம் ஒழியும். இல்லை என்று சொன்னால் தீவிரவாதத்துக்கு ஆதரவாக இவர்கள் செயல்படுவதை பார்த்து இன்னும் அடுத்தடுத்த இளைஞர்கள் வந்து முன்னோருவாங்க. இவங்க மூல செலவை செய்வாங்கப்பா, ஜெயிலுக்குள்ள பார்த்தியா நம்மளால எப்படி இருக்காரு பார்த்தியா, ஒரு சொகுசா நாங்கள் வச்சிருக்கோம் பார்த்தியா, ஒரு சின்ன பிரச்சனை நாங்கள் போராட்டம் பண்ணுறோம் பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லுவாங்க. சார் 6-7 வருஷம் முன்னாடி சார் பன்னா இஸ்மாயில்லாம் வந்துட்டு சிறை காவலர்கள் போட்டு அடிக்கிறாங்க சார். அடித்து இவங்க ஹாஸ்பிட்டலுக்கு போகிறதுக்குள்ளோ அப்போது உள்ளே இருக்க தகவல் வெளியில் தெரிஞ்சு ஒரு ஜமாத் ரெடின்னு சொல்ல ஜமாத்தே வந்து முற்றுகை போட ஸ்பாட்லேயே பண்ணுறாங்க. அடித்து இஸ்லாமிய சகோதரர்கள் உள்ளே அடித்து கொடுமைப்படுத்துறான்னு சொல்கிறாங்க. தகவல் எப்படி வெளில போகுது, இப்படி அவங்களால வந்து 1000 பேர் வெளில உடனே சேர முடியுது. அப்போ என்ன லிங்க் இருக்குது? அவங்களும் சார்ந்த அதிகாரிகளும் உள்ளே துணை போகிறாங்க. அவங்கள யாரும் கண்டறிந்து அந்த அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். இவருக்கு கொடுக்கக்கூடிய சலுகைகள் சிறைத்துறையுடைய சட்டத்துக்கு விதிமீறல்கள் இது முற்றிலுமாக தவிர்க்கப்பட்டு இவருக்கு கடுமையான சிறை தண்டனைனா சிறைனா எப்படி இருக்குன்றதை உணர்த்தப்பட வேண்டும். சலுகைகள் கொடுக்கக்கூடாது. இப்போ இவங்க சொல்லலாம், நான் சொல்றதெல்லாம் பொய்னா என்ன நடவடிக்கை எடுங்க, நான் புகாரில் தெளிவாக கொடுத்துருக்கேன், எந்தெந்த தேதியில் என்னென்ன நடந்திருக்கு, எந்தெந்த வழக்கு பதிவு பண்ணியிருக்குன்னு புகாரில் தெளிவாக வந்து நாங்கள் சொல்லியிருக்கோம். பொய்னா என்ன நடவடிக்கை எடுக்கட்டும், உள்ள ஜெயிலுக்குள்ளே விசாரணை நடத்திட்டோம், விசாரணைக்கு வந்து என்னை கூப்பிட்டாலும் வர தயாராக இருக்கு. இது நாங்கள் என்றைக்கும் பாரதம் சொல்லக்கூடிய எந்த புகாரும் பொய்யாக இருக்கிறதுக்கு துளி கூட வாய்ப்பு கிடையாது. ஏன்னா நாங்கள் எல்லாமே வந்து நாங்களே சிறை கொடுத்துருக்கோம், நாங்களே பார்த்துருக்கோம். இவர் இன்னும் இவர் ஜெயிலுக்குள்ள எல்லாமே தான் முதலமைச்சர் ஜெயிலுக்குள்ள இல்லைங்களா, அவங்கள இனிமேல் சலுகை கொடுத்து ஒரு நியூஸ் வெளில வந்திருக்குமா? என்ன ஜெயிலா இல்லை ஸ்டார் ஹோட்டலாம்? சிக்கன் 65 சாப்பிட்றது, கோதுமை முட்டை தோசை சாப்பிட்றது, அதுதான் உங்க பிரச்சனை, மெயின் பிரச்சனை சார். தப்பு தானே சார், மெயின் பிரச்சனை இல்லை சார், தவறு சார். சிறை கைதுனா எல்லாருக்கும் ஒன்று தானே சார், சட்டம் எல்லாருக்கும் ஒன்று தானே. இஸ்லாமிய தீவிரவாதிகள்னு சொல்லி தனி சட்டம் தானே எழுதியிருக்கா? சொல்லுங்க, இருக்கா? இல்லை. அப்புறம் என்ன அவருக்கு மட்டும் என்ன சலுகை தனியாக வேண்டியது இருக்கு? அப்போ அந்த சலுகையை உள்ள வந்து சட்டத்துக்கு விரோதமாக நடக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு அதிகாரி வரும்போது ரிப்போர்ட் போடுறாங்க. அதை நடவடிக்கை எடுக்கும்போது அந்த அதிகாரியை வந்து நீ கொலை பண்ணுற அடிப்பேன்னு சொன்னால் அப்போ நீ எந்த தைரியத்தில் பண்ணுறீங்க? திமுக ஆட்சி நடக்குது, நமக்கு வந்து திமுக ஆட்சி வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க, பாஷாவே திமுக ஆட்சி வெளியே விட்டாங்க, ராஜீவ்காந்தியை கொலை பண்ணவரை வெளியே விட்டாங்க, அதனால் நம்மளையும் வெளியே விட்டுருவாங்க, நம்ம என்னதான் வந்து அதிகாரிகள் அடித்தாலும் திமுக அரசாங்கம் நமக்கு பாதுகாக்குன்னு சொல்லி அவர் வந்து நினச்சி பண்ணுறாரா? திமுக அரசாங்கம் அது துணை போகுதா? அப்படின்ற நோக்கத்தை நாங்கள் பார்க்க எங்களோட பார்வை அப்படி போகுது இல்லைங்களா? அரசு துணை போகுதா? அப்போ காவல்துறை அதிகாரி அடிச்சிருக்கான், அவனை சிறையை மாற்ற வேணாவா? பனிஷ்மெண்ட் இல்லைங்களா? ஒரு சிறையில் தவறு நடக்கும்போது அந்த சிறையில் வந்து அந்த சிறையை விட்டு சிறையை மாற்றணும் இல்லையா? ஏன் இன்னும் அந்த உள்ள வச்சிருக்காங்க? அவங்க நீங்க கொடுத்த புகாரில் காவல்துறை என்ன மாதிரியான ஒரு விளக்கம் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க? நடவடிக்கை எடுப்பாங்க, போராட்டம் நடத்த மாட்டாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அப்படி நடத்தக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டதுன்னு சொன்னால் பாரத் இந்து முன்னணி சார்பாக புழல் சிறை முன்பு சையத் ஆசாத் அந்த அதிகாரிக்கு ஆதரவாகவும் அந்த அதிகாரியை தாக்கின இந்த போலீஸ் பக்கத்தின் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு நிலுவையில் இருக்கிறது. எந்த நடவடிக்கையும் எடுக்கல, நீதிமன்ற காவலுக்கு கூட அவர் கொண்டு வரல. எஃப்ஐஆர் போட்டு பெண்டிங்ல இருக்கு, அவ்வளவுதான். எஃப்ஐஆர் போட்டாங்க, எஃப்ஐஆர் போட்டு காவல் இருக்கு, அப்படியே பெண்டிங்ல இருக்கு. அதுக்கப்புறம் கோர்ட்டு கொண்டு வரணும்ல, கைது நடவடிக்கை எடுக்கணும்ல. ஏன் கைது நடவடிக்கை எடுக்கல இது வரைக்கும்? இத்தனை எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க, 4 எஃப்ஐஆர் போலீஸ், அதாவது ஃபோன் வந்து யூஸ் பண்ணதாக வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு, கொலை மிரட்டல் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு, போலீஸ் அடிச்சுதான் வழக்கு பதிவு செய்ய சிறையில் தான் இருக்காரு. ஆமா, சிறையில் தான் இருக்காரு. அதுக்கு உண்டான கைது நடவடிக்கை ப்ராசஸிங் உள்ள இருக்கு இல்லைங்களா? ஏன் இது வரைக்கும் எடுக்காம இருக்காங்கன்னு கேட்குறேன்.
யாரோட செல்வாக்கு அவர் வந்து சுதந்திரமா இருக்காரு, போலீஸ் அடிச்சுட்டு பாட்டு உள்ள சுதந்திரமா இருக்கான்னு சொன்னா திமிர் இல்லை இதெல்லாம். ஒரு தவறு செஞ்சுட்டு கொலை பண்ணி ஜெயிலுக்கு போற, ஜெயிலுக்குள்ள போய் நீ போலீஸ் அடிக்கிறனா உனக்கு எவ்வளவு திமிர் இருக்கணும். அப்ப நீ சுதந்திரமா தானே இருக்க உள்ள ஜெயிலுக்குள்ள, அடிச்சுட்டு ஜெயிலுக்குள்ளே நல்லா இருக்க. உன்னை போய் நீ போலீஸ் வந்து 16ஆம் மிரட்டல் 16ஆம் போட்டு அடிக்கிற, அதன் பிறகு உன்னுடைய வழக்கறிஞர்கள்லாம் உள்ள வந்து 1 by 1 வந்து பார்த்துட்டே இருக்காங்க. நீ அப்ப உள்ள சுதந்திரமா தானே இருக்குன்னு காட்டுது இது. அப்போ உனக்கு தமிழ் அரசு சுதந்திரமா தானே வச்சிருக்காங்க. இது யாரோட பின்னணியா இருக்குன்னு எங்களுக்கு சந்தேகம் எழும்புது. இவர் மீது சிறையில் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படணும். நிச்சயமா சார். தொடர்ந்து தங்களது கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி.